பாலுக்கு கஷ்டம் கொடுத்தால் தயிராகிறது. தயிருக்கு கஷ்டம் கொடுத்தால் வெண்ணெய் ஆகிறது. வெண்ணெயை கொடுமை செய்தால் நெய் ஆகிறது. பாலை விட தயிர் உயர்ந்தது. தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது. வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடிக்கடி கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட எந்த மனிதனுடைய நிறம் மாறுவதில்லையோ சமூகத்தில் அவருடைய மதிப்பும் அதிகரிக்கிறது. பால் ஒரு நாளைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும், பின் அது கெட்டு போய்விடும். பாலில் ஒரு சொட்டு மோர் விடும் போது அது தயிராகிறது. அது இன்னும் 2 நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தயிரை கடையும் போது வெண்ணெய் வருகிறது. அது இன்னும் 3 நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். வெண்ணெயை கொதிக்க வைத்தால் நெய் ஆகிறது. அது ஒருபோதும் வீணாவதில்லை. ஒரே நாளில் கெட்டுப்போகும் பாலுக்குள் ஒருபோதும் கெட்டுப்போகாத நெய் ஒளிர்ந்திருக்கிறது. உங்கள் மனம் கூட அளவற்ற சக்திகளால் நிரம்பியுள்ளது. அதில் கொஞ்சம் நேர்மையான எண்ணங்களை போடுங்கள். தனக்குத்தானே சிந்தனையும் செய்யுங்கள். தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் சரிபாருங்கள். பின் அப்பொழுது பாருங்கள், நீங்கள் ஒரு பொழுதும் தோல்வியை காணாத பசுமையான மனிதனாக இருப்பீர்கள். விதை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லையே. எந்நாளும் போல இந்நாளும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் இனிய அன்பான மகிழ்ச்சியான கலை வணக்கம் மக்களே.